الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் 40 ஹதீஸ் குதுசிகள் என்ற தொடரை பார்த்து வருகின்றோம். இன்று நமது 3வது தொடர். இந்த 3வது தொடரில் நாம் பார்க்க வேண்டிய ஹதீஸ்கள் நாம் நேற்றைய வகுப்பில் நாம் படித்த ஹதீஸ்கள், அதாவது 18 ஹதீஸ்கள் வரை நாம் படித்தோம். 18 ஹதீஸ்கள் வரை நாம் இதில் படித்தோம். இன்று நாங்கள் பார்க்க போவது 19வது ஹதீஸுல் குதுசி. 19வது ஹதீஸுல் குதுசியை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். 19வது ஹதீஸுல் குதுசியை பொறுத்தவரையில் عن أبي هريرة رضي الله عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول قال الله عز وجل ومن أظلم ممن ذهب يخلق كخلقي فليخلقوا ذرة أو ليخلقوا حبة أو شعيرة رواه البخاري. இந்த ஹதீஸுல் குதுசியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன், அல்லாஹ் இவ்வாறு கூறுவதாக, வமன் அவ்வலமு என்றால் மிக பெரும் அநியாயக்காரன் யார் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு கேட்கிறான். இந்த மிக பெரும் அக்கிரமக்காரன் யாராக இருக்க முடியும்? அவன் யார் என்றால், இதை கால அல்லாஹ் அஸ்ஸ வஜல் என்றா உயர்ந்தோனும் வல்லோனுமாகி அல்லாஹ் கூறினான். அதாவது மிம்மன் தஹப யஹ்லுகு கஹல்கி, என் படைப்பை போன்று படைக்க எண்ணுபவனை விட பெரிய அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் யார் இருக்க முடியும்? மிம்மன் தஹப யஹ்லுகு கஹல்கி, என் படைப்பை போன்று படைக்க எண்ணுபவனை விட. மிம்மன் தஹப என்றால் எங்களுக்கு தெரியும், தஹப என்பது சென்றான அர்த்தம் கொடுக்கிறது. படைப்பதற்கு சென்றவன். அப்ப படைப்பதற்கு எண்ணுபவனை விட வேறு அக்கிரமக்காரன் யார் இருக்க முடியும்? ஃபல்யஹ்லுகு தர்ரா, இவர்கள் ஒரு அணுவை படைத்து காட்டட்டும். தர்ரா, ஒரு அணுவை படைத்து காட்டட்டும். அல்லது ஒரு தானிய வித்தையேனும், ஹப்பாண்டா ஒரு வித்தை, அவு ஷஈரா அல்லது ஒரு வார்கோதுமையேனும் அவர்கள் படைத்து காட்டட்டும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை ரிவாயத் செய்கிறார்கள். இது அதாவது இது கடுமையான எச்சரிக்கை. என்ன? அதாவது இந்த சிற்பங்கள், சிலைகளை வடிப்பவர்கள், அதே போன்று உயிருள்ளவைகளுடைய உருவங்களை வரைபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இதில் கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது.
நாளை மறுமையில் அவர்களுக்கு அது போன்றவைகளை படைக்குமாறு சொல்லி வேதனை செய்யப்படும். அவற்றை படைக்குமாறு சொல்லி வேதனை செய்யப்படும். அது அவர்களால் முடியுமா என்றால் நிச்சயமாக அவர்களால் முடியாத ஒரு விஷயம். நாளை மறுமையில் கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு சாரார் தான் என்ன செய்யக்கூடியவர்கள், இந்த உயிர் உள்ளவைகளை வரையக்கூடியவர்கள், அவைகளை சிலைகளாக சிற்பங்களாக வடிப்பவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த கடுமையான எச்சரிக்கைக்குள் வருவார்கள். கடுமையான இந்த எச்சரிக்கைக்குள் வருவார்கள் என்பதை நாம் இங்கே இந்த ஹதீஸின் ஊடாக நாம் விளங்குகிறோம். அல்லாஹ் தஆலா மிக பெரும் அநியாயக்காரனாக, அக்கிரமக்காரனாக இதிலே இந்த செய்தியிலே குறிப்பிடப்படக்கூடியவன் யார் என்றால், அதாவது அல்லாஹ் படைப்பதை போன்று படைக்க எண்ணுபவன், அவ்வாறு எண்ணக்கூடியவன் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே இதில் கடுமையான எச்சரிக்கை. இந்த செய்தியெல்லாம் என்ன செய்வாங்க, உருவங்களை வரையக்கூடியவர்கள், அந்த சிற்பங்களை சிலைகளை வடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இதில் கடுமையான எச்சரிக்கை இந்த செய்தியில இருக்கிறது. அந்த தலைப்பின் கீழ் தான் அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களையும் கொண்டு வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரில நீங்க 7559 செய்தியாக நீங்க இதை பார்க்கலாம். அடுத்து நறுமை சகோதரர்களே, நாம் வருவோம் 20வது ஹதீஸுல் குதுஸிக்கு நாம் வருவோம். 20வது ஹதீஸுல் குதுஸிக்கு வருவோம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل الكبرياء ردائي والعظمة إزاري فمن نازعني واحدا منهما قذفته في النار. இதுதான் இது அபூதாவுதுல நான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா செய்திகளும் அனைத்தும் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற செய்திகள் தான். இப்போதான் நாங்கள் புகாரி முஸ்லிமுக்கு வெளியில் உள்ள ஒரு செய்தியை பார்க்கிறோம். அபூதாவுதுல இந்த செய்தி 4090வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். அல்லாஹு அஸ்ஸ வஜல், மகத்துவமிக்க அல்லாஹு தஆலா, மகத்துவமிக்க கண்ணியமிக்க அல்லாஹ் கூறியதாக கூறினார்கள். அல் கிப்ரியா ரிதாஇ. அல் கிப்ரியா என்று சொன்னால் மகத்துவம். அல் கிப்ரியாண்டா நாங்க பார்க்கிறோம், கிப்ரியா மகத்துவம், அவனது கண்ணியம் என்பதையெல்லாம் மகத்துவம். அல் கிப்ரியா மகத்துவம், கண்ணியம் என்பது ரிதாஇ என்பது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதில் நாங்க மேலாடை என்று தான் அதுல மொழிபெயர்த்திருக்க வேண்டும் இந்த இடத்துல. அதாவது அது எனது மேலாடை. வல் ஆவமது இசாரி. அதே போன்று மகத்துவம் என்பது, பெருமை என்பது, மகத்துவம் என்பது எனது கீழாடை. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல் கிப்ரியா ஒரு ரிதாய், அல் கிப்ரியா பெருமை எனது மேலாடை. அது கூட ஓகே தானே. கிபர் என்பது பெருமைக்கும் வரும். பெருமை என்பது எனது மேலாடை, அது முன்னால இருக்க வேண்டும். வல் அவமது இசாரி, கண்ணியம் என்பது எனது கீழாடை. மொழிபெயர்ப்பு சரியாக அமைந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய வார்த்தைகள் செஞ்சிருக்கணும். அது முன்னால், இது பின்னால் வந்திருக்க வேண்டும். அல் கிப்ரியா ஒரு இதாயி என்றால் என்ன? பெருமை எனது மேலாடையாகும். வல் அவமது இசாரி, கண்ணியம் என்பது எனது கீழாடையாகும். இசார் என்று எங்களுக்கு தெரியும், கீழாடைக்கு தான் இசார் என்று, கைலிக்கு என்பதற்கெல்லாம் இசார் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். எனவே இதில் முதலாவது என்ன? அல் கிப்ரியா ஒரு இதாய், பெருமை என்பது, பெருமை எனது மேலாடையாகும். வல் ஆதமது இசாரி, கண்ணியம் எனது கீழாடையாகும். ஃபமன் நாஸஅனி வாஹிதன் மின்ஹுமா, ஆகவே யார் அவற்றில் ஒன்றை கலட்ட முனைகிறானோ, அதில் ஒன்றை என்ன செய்ய நினைக்கும், கலட்ட முனைகிறானோ, கதஃப்துஹு ஃபின்னார், அவனை நான் நரகில் போட்டு விடுவேன் என்று மகத்துவமிக்க அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பாருங்க இந்த செய்தியில, இந்த செய்தி என்ன? அதாவது எவன் ஒருவன் என்ன செய்கிறான், பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறானோ, கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இப்ப இவ்வாறு ஒருவன் பெருமை கொள்வதற்கு, கர்வம் கொள்வதற்கு, அதே போன்று கண்ணியத்தை, புகழை தேட ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு இது கடுமையான எச்சரிக்கை. இது கடும் எச்சரிக்கையாகும். அப்ப அதில் ஒன்றை கலட்ட முனைகிறான் என்ற என்ன அர்த்தம்? அவன் கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறான். நான் பார்க்கிறோம், வரலாற்றில் இப்படி உரிமையின்றி பெருமை அடித்தவர்கள்,
கர்வம் கொண்டவர்களுடைய முடிவுகள் எப்படி கேவலமாக அமைந்தன என்பதற்கு நிறைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம். உதாரணமாக ஃபிர்அவுன், அவன் ஒரு தனி மனிதனாக என்ன செய்தான்? எவ்வளவு கர்வம் கொண்டான், ஆணவம் கொண்டான். எனவே அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இழிவை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதே போன்று சமுதாயங்கள், எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயங்கள் என்ன செய்தன? அந்த ஃபிர்அவுனோடு சேர்ந்து, ஃபிர்அவுன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்து அவனை சார்ந்தவர்களும் இவ்வாறு அவனது வழியிலே பயணித்து அவர்களும் இழிவை தான் சந்தித்தார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஆது சமூது போன்ற அந்த கூட்டத்தினர், அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பலத்தை வைத்து கர்வம் கொண்டார்கள், ஆணவம் கொண்டார்கள், பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை எவ்வாறு அவர்களை மிக இழிவாக அவர்களை அழித்தான் என்பதை பார்க்கிறோம். எப்படி அவர்கள் கேவலப்பட்டு போனார்கள். எனவே இதாவது நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்றால் என்ன? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், பிறரை கேவலமாக இழிவாக நினைப்பதும். நபிமார்களை எவ்வளவு கேவலமாக நினைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? அதாவது இவர் வார்த்தைகளை கூட சரியாக பேச தெரியாத, எந்த உலக சொத்துக்களுக்கும் உரிமை கூறாத இவர் சிறந்தவரா, நான் சிறந்தவராண்டெல்லாம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவன் கேவலப்படுத்தினான், இழிவுபடுத்தினான். கடைசியில் இழிவை சந்தித்தது யார்? அவன் தான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், பிறரை குறைவாக மதிப்பிடுவதும் எண்ணுவதும் இதெல்லாம் பெருமை. எனவே ஒருவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னிடம் உள்ள வசதி வாய்ப்புகளை வைத்து, தன்னிடம் உள்ள பட்டம் பதவிகளை வைத்து, அந்தஸ்துகளை வைத்து அவன் பெருமை கொள்ள, கர்வம் கொள்ள ஆரம்பிப்பானாக இருந்தால் அது என்ன செய்துவிடும்? அவனை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவனை நரகில் நான் போட்டு விடுவேன் என்பது மட்டுமல்ல, அவன் இழிவுபடுத்தப்படுவான், கேவலப்படுத்தப்படுவான் என்ற கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு அந்தஸ்து, பட்டம் பதவிகள் வந்துவிட்டால் அந்த பொறுப்பில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் பரிசோதிக்கிறான். நாம் அதை வைத்து பெருமை கொள்வதற்கோ, ஆணவம் கொள்வதற்கோ, கர்வம் கொள்வதற்கோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தி ஒரு கடும் எச்சரிக்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு, இவ்வாறு பெருமை கொள்ளக்கூடியவர்கள், கர்வம் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் என்ன தனது தொழிலில், தனது வியாபாரத்தில், தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில், தனது நடவடிக்கையை இவ்வாறு பெருமை கர்வம் கொள்ள ஆரம்பித்தால் அவர்களுக்கு தான் இது கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒருவனுடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்ற எச்சரிக்கை இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் பார்க்கக்கூடிய 20வது ஹதீஸுல் குதுசி, 20வது ஹதீஸுல் குதுசியாக நாம் இதை பார்க்கிறோம். அடுத்து என் அருமை சகோதரர்களை நாம் வருவோம் 21வது செய்திக்கு வருவோம். 21வது செய்திக்கு நாம் வருவோம். 21வது செய்தியை பொறுத்தவரையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சமிஅத்து النبي صلى الله عليه وسلم يقول إن الله قال إذا ابتليت عبدي بحبيبتيه فصبر عوضته منهما الجنة يريد عينيه رواه البخاري. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன், நிச்சயமாக அல்லாஹ் இவ்வாறு கூறினான். எப்படி கூறினான்? இதப்தலைது அபதி, நான் என் அடியானை என்ன செய்கிறேன்? நான் சோதிக்கிறேன். எனது அடியானை நான் சோதிக்கிறேன். சோதித்தால் எப்படி சோதித்தால்? எப்படியான சோதனை? பிஹபீபதைஹி, அவனுடைய பிரியத்துக்குரிய 2 பொருட்களை பறித்து கொண்டு. பிஹபீபதைஹி, ஹபீபன் நேசத்துக்குரியவர், விருப்பத்துக்குரியவர். பிஹபீபதைஹி, அவனுடைய பிரியத்துக்குரிய 2 பொருட்களை பறித்து கொண்டு சோதித்து, அப்படி சோதிக்கும் போது ஃபஸபர, அவன் பொறுமை காப்பானாக இருந்தால், அவ்வல்துஹு, அதற்கு பதிலாக அவ்வல்துஹு மின்ஹுமா, அவற்றுக்கு பதிலாக, அந்த 2க்கும் பதிலாக அல் ஜன்னah, என்ன? சுவர்க்கம் அவனுக்கு உண்டு. அவனுக்கு சொர்க்கத்தை நான் அவனுக்கு பகரமாக வழங்குவேன். அவ்வல்துஹு, அவனுக்கு பகரமாக நான் சொர்க்கத்தை வழங்குவேன். அப்ப அவனுடைய பிரியத்துக்குரிய 2 பொருட்கள் என்பது என்ன? அவனின் 2 கண்களை குறிக்கும். ஐனைஹி என்றால் அவனது 2 கண்களை குறிக்கும்.
உதாரணம் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய பார்வைகளை அல்லாஹ் என்ன செய்தான்? அவனது நாட்டத்தின் பேரில் அல்லாஹ் அவனது பார்வையை பறித்து விட்டான். அல்லாஹ் அவனது பார்வையை பறித்து விட்டால் அவன் அதை அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய பார்வை, அந்த பார்வை அவனுக்கு வழங்கியது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் வழங்கிய அந்த பார்வை அல்லாஹ் திரும்ப எடுத்து விடுகிறான். அப்படி எடுத்து விட்டால் அவன் அதற்காக பொறுமையோடு அவன் இருக்கிறான். இது ரப்புடைய தீர்ப்பென்று அவன் பொறுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பகரமாக அவருக்கு நான் சொர்க்கத்தை வழங்கி விடுவேன். பாருங்க அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ் நமக்கு தந்ததை திரும்ப எடுத்துக்கொள்கிறான். இது நமக்கு பார்வை தந்தது அல்லாஹ், நமக்கு பார்வை தந்தது அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் அவனுக்கு 2 கண்களை ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் தந்த 2 கண்களை அவன் திரும்ப எடுத்துக்கொள்ளும் போது அதற்காக எவன் பொறுமை காட்கிறானோ, எவன் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறானோ, அல்லாஹ் அதற்கு பதிலாக என் அருமை சகோதரர்களே அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக வாக்களிக்கிறான். எனவே இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னா புகாரில 5653 செய்தி. இப்படியும் அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம்? ஒருவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கலாம். நாங்க பாக்குறோம் நபிமார்களுடைய, அதாவது குறிப்பாக நபித்தோழர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, நபித்தோழர்களுடைய வாழ்வில் அவங்களுடைய பிற்காலங்கள்ல பார்வைகளை இழந்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அப்படியான வரலாறுகள் நாங்க படிக்கிறோம். அதே போன்று இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் கூட ஆரம்பத்தில் அவங்களோட பார்வைகள் என்பது அவங்க குருடராகத்தான் இருந்தாங்க. அவங்களோட தாயாருடைய தொடர்ச்சியான பிரார்த்தனைகளுக்கு பிறகு என்ன செய்தாங்க? அல்லாஹ் அந்த பார்வை அவருக்கு வழங்கினான் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இவ்வாறாக எனவே இந்த பார்வைகள், அல்லாஹ் வழங்கிய இந்த பார்வை என்பது ஒருவனிடமிருந்து பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதில் அவன் அல்லாஹ்வுக்காக அவன் அதில் பொறுமை காக்கும் போது அதற்கு அவனுக்கு கூலி சொர்க்கம் என்பது இந்த செய்தி. பாருங்க, இப்படி ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இந்த ஆறுதலை சொல்லலாமா? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவன் அவனோட பார்வைகள் பறிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு இந்த நன்மாராயம் நற்செய்தி இருக்குதா? இல்லை. இந்த நற்செய்தி யாருக்கு? ஒரு மூமினுக்குத்தான் இருக்கிறது. ஒரு மூமின் அவனது வாழ்வில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய வழிகாட்டலை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதற்கான நன்மாராயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் எதையும் இழக்கலாம். அல்லாஹ் அவனுக்கு வழங்கியவைகள், அதில் எதையும் அவன் இழக்கலாம். அப்படித்தான் அவன் வாழ வேண்டும். அதற்கான ஒரு வாழ்வு, ஒரு தயாரிப்போடு தான் ஒரு மூமினுடைய வாழ்வு என்பது இருக்க வேண்டும். எதையும் அல்லாஹ் என்னிடமிருந்து திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக நான் ரப்புக்காக அல்லாவிடத்தில் அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்ளும் போது, அவனுக்காக நான் பொறுமை காக்கும் போது அதற்கு மகத்தான கூலி எனக்கு அல்லாவிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். இந்த ஆறுதலை யாருக்கு சொல்லலாம்? இந்த செய்தியை மூலம் ஒரு மூமினுக்கு சொல்லலாம். ஒரு மூமின் அதன் மூலம் ஆறுதல் அடைவான். அவனது கண்கள் பறிக்கப்பட்டு விட்டதா, இந்த ஹதீஸ் அவனுக்கு சொல்லும் போது என்ன, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதா, இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு இருக்கிறதா, அல்லாஹ் அதற்காக சொர்க்கத்தை வாக்களித்து இருக்கிறான் என்று அவன் என்ன செய்வான்? அவன் அதன் மூலம் அவன் ஒரு பெரும் நிம்மதியை அவன் அடைந்து கொள்ளலாம், ஒரு ஆறுதலை அடைந்து கொள்ளலாம். ஏன்? அது அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நமக்கு வாக்களிக்கப்பட்டது மறுமைதான். நமக்கு வாக்களிக்கப்பட்ட வாழ்வு என்பது மறுமையுடைய வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பாருங்க, அதாவது நமது வாழ்வில் நாங்கள் சில சோதனைகள், தாங்க முடியாத சோதனைகளின் போது அதை நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் அதற்கு எவ்வளவு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களை நினைச்சு பாருங்க, அவனது கண்கள், அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ போறான்? அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த பாக்கியத்தை அவன் இழந்துடுறான். அப்படித்தானே? அவன் மரணிக்கும் வரைக்கும் அந்த பாக்கியத்தை அவன் இழந்து விடுகிறான். ஆனா மறுமையில் அப்படியா? மறுமையில் அவனுக்கு பார்வை வழங்கப்படும். மறுமையில் அவனுக்கு அதற்காக மகத்தான சொர்க்கம் அவனுக்கு வழங்கப்படும். சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் அவன் கண்டு களிப்பான். சொர்க்கத்தில் அந்த இன்பங்களை பார்ப்பான். அந்த சொர்க்கத்தில் இன்பங்களை பார்த்து அவன் அந்த இன்பங்களை அனுபவிப்பான். இப்ப சுப்ஹானல்லாஹ், அவன் இந்த உலக வாழ்வில் அவன் வாழக்கூடிய காலம் அது எவ்வளவோ, அந்த காலத்துக்கு அவன் என்ன செய்யறான்? அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிரந்தரமான அந்த மறுமையுடைய வாழ்க்கை அது அவனுக்கு மகத்தானதாக இருக்கிறது. நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சொல்றான்,
வமன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா வஹுவ ஃபில் ஆখিরাতি அஅமா. எவன் இந்த உலகத்தில் குருடனாக இருப்பானோ அவன் நாளை மறுமையிலும் குருடனாகத்தான் இருப்பான். வமன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா, இந்த உலகத்தில் எவன் குருடனோ அவன் நாளை மறுமையிலும் குருடன் என்று அல்லாஹ் சொல்றான். அது எந்த குருடனை குறிக்கிறது? உதாரணமாக நபி தோழர்கள்ல அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு குருடராக இருந்தாங்க. அவங்க என்ன மறுமையிலும் குருடராக ஏற்படுவாங்களா? உயர்ந்த ஒரு சஹாபி, நபி தோழர். இங்கு சொல்ல இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்படக்கூடிய குருட்டுத்தன்மை என்பது என்ன? அவன் சத்தியத்தை விளங்கவில்லை. அல்லாஹ் வழங்கிய மார்க்கத்தை, அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை அவன் ஏற்று வாழவில்லை. அதில் அவன் குருடனாக இருந்தான். அவன் குர்ஆனை பார்க்கவில்லை, அதில் குருடனாக இருந்தான். அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் அதை அவன் பின்பற்றவில்லை, அதில் குருடனாக இருந்தான். அதனாலதான் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் அவன் எப்படி மறுமையில கேட்பான்? அவன் கேட்பான், அதாவது கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, அதாவது எனது ரப்பே, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய்? என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் உலகத்தில் நல்ல பார்வையுடையவனாக இருந்தேன், நல்ல பார்வையுடையவனாக இருந்தேன் என்று அவன் கேட்பான். அப்போது அவனுக்கு சொல்லப்படும், கால கதாலி, நீ உலகத்தில் பார்வையுடையவனாகத்தான் இருந்தாய். அதத்க ஆயாத்துனா, எமது வசனங்கள் உன்னிடம் வந்தன, ஆனால் நீ என்ன செய்து விட்டாய்? ஃபனசீதஹா, அவற்றை மறந்து விட்டாய். வகதாலிகல் யௌம துன்ஸா, எவ்வாறு நீ அங்கு மறந்தாயோ அதே போன்று இன்று நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அங்கு நீ என்ன செய்தாய்? எம்மை மறந்து விட்டாய், எமது வசனங்களை மறந்து விட்டாய், இறை தூதரை மறந்து விட்டாய், அவர் கொண்டு வந்த வாழ்க்கை நிறைய மறந்து விட்டாய். அதே கூலிதான், அதற்கு கூலிய கூலி. நீ எவ்வாறு மறந்தாய் அதே போன்று இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அவன் குருடனாக எழுப்பப்படுவான். அதே நேரத்தில் உலகத்தில் குருடராக இருந்த ஒரு மூமின் குருடராக எழுப்படுவாரா? இல்ல. அதாவது எவன் இந்த உலகத்தில், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி? வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். இவ்வாறானவர்களை கொண்டுதான் நரகத்தை நிரப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த செய்தி, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு மூமின் அவன் சத்திய மார்க்கத்தில் பயணிக்கிறான், பயணிக்கும் போது அவனது பார்வைகள் என்பது பறிக்கப்படுகின்றன. அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? அதை கொண்டு அவனை, அந்த மூமினை சோதிக்கிறான். சோதிக்கும் போது அவன் பொறுமையாக இருக்கிறான் என்றால் அதற்கு அவனுக்கு கூலி சொர்க்கம். சொர்க்கத்துக்கு நிகராக ஏதாவது இருக்குதா? நினைச்சு பாருங்களேன். சொர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க ஹதீஸ்ல, உங்களுக்கு ஒரு சாட்டை அளவு, சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. ஏன்? அது நிரந்தரமானது, அது உயர்ந்தது. எனவே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு இடம் அங்க கிடைந்தா அது உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. சொர்க்கத்துக்காக எனது கண்களை அல்லாஹ் எடுத்துக் கொடுக்கிறான். எனக்கு என்ன? எனக்கு அல்லாஹ் அதற்காக சொர்க்கத்தை தருகிறான் என்றளவு ஒரு மூமினுக்கு அப்படித்தான் இந்த செய்தி சொல்கிறது. எவ்வளவு உச்சகட்ட சோதனையாக இருந்தாலும் அதை ஒரு மூமின் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஈமானிய பக்குவம் அவனுக்கு இருக்க வேண்டும், அந்த வலிமை இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாம் இதில் படிக்கக்கூடிய 21வது செய்தி. அடுத்து நாங்கள் வருவோம் 22வது செய்திக்கு நாம் வருவோம். 22வது செய்திக்கு நாம் வருவோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில, அதாவது அன் அபி சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يقول لأهل الجنة يا أهل الجنة يقولون لبيك ربنا وسعديك ويقول هل رضيتم فيقولون وما لنا لا نرضى وقد أعطيتنا ما لم تعطي أحدا من خلقك فيقول أنا أؤتيكم أفضل من ذلك قالوا يا رب وأي شيء أفضل من ذلك فيقول أحل عليكم رضواني فلا أسخط عليكم بعده أبدا. புகாரில 6549வது செய்தி. மிக அற்புதமான ஒரு செய்தி, நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இன்னல்லாஹ யகூல், நிச்சயமாக அல்லாஹ் கூறுவான், லி அஹ்லில் ஜன்னா, யாருக்கு? சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கூறுவான், யா அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளே. யாரோடு உரையாடல்? படைத்த ரப்போடு உள்ள உரையாடல். மிகுரிய அருமை சகோதரர்களே, அதாவது தொழுகை என்பதும் நாம் ரப்போடு பேசக்கூடிய இடம்தான். தொழுகை என்பதும்
நாம் ரப்போடு பேசக்கூடிய இடம்தான். ஆனால் நாம் நாம் பேசக்கூடியதை அல்லாஹ் செவியேற்பான். ஆனால் அவனது பேசுவதை நமக்கு செவியேற்க முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் எப்படி? சொர்க்கத்தில் நமக்கு அதை செவியேற்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் தருவான், அல்லாஹ் வழங்குவான். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். யகூலூன, என்ன சொல்வார்கள் சொர்க்கவாசிகள்? லப்பைக ரப்பனா வ சஅதைக், எமது அதிபதியே, இதோ நாம் கீழ்ப்படிய காத்திருக்கிறோம், இதோ நாம் கீழ்ப்படிய காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஃபயகூலு, அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா? சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது, அப்படித்தானே? மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. சொல்றாங்க, எந்த அளவு சொல்றாங்க? தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தாலும் என்ன செய்வான்? இன்னொரு ஓடை தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான், அப்படித்தானே? இரண்டாவது ஒன்று இருந்தால் மூன்றாவது ஒரு ஓடை இருக்க வேண்டும் என்று விரும்புவான். இதுதான் உலகத்துல மனிதனுடைய நிலை. மவுத்து தான், மரணம் வரைக்கும் இப்படிதான். மனிதனுக்கு அவனுக்கு ஆசைகள் கூடிக்கொண்டுதான் இருக்கும், திருப்தி உறாத நிலைதான் இருக்கும். மறுமையில் எப்படி? மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், அப்படிதான் நாங்க பாக்குறோம் குர்ஆன்ல, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் எப்படி சொல்றான்? உமது ரப் உமக்கு வழங்குவான், அதை நீர் பொருந்திக் கொள்வீர். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வல சௌஃப யர்லா, என்ன செய்வான்? பொருந்திக் கொள்வான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இதுல நீங்க எடுத்தீங்க சொன்னா, ஹல் ரதீதும், நீங்க திருப்தி அடைந்துட்டீங்களா? வமா லனா லா நர்தா வகத் ஆதைதனா மா லம் துதி அஹதன் மின் ஹல்கிக். எப்படி கேட்பாங்க சொர்க்கவாசிகள், நாம் எப்படி திருப்தி உறாமல் இருக்க முடியும்? அதாவது நீ உனது படைப்புகளில் யாருக்கும் வழங்காதே நீ எமக்கு வழங்கி விட்டாய். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லுவாங்க? உனது படைப்புகளில் நீ யாருக்கும் வழங்காததை எமக்கு வழங்கி விட்டாய், நாம் எப்படி திருப்தி உறாமல் இருக்க முடியும் அப்படி என்று கேட்பான். அப்படி சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். ஃபயகூலு அன உதீகும் அஃதல மின் தாலிக். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்வான்? அதை விடவும் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். அதை விடவும், பாருங்க, சொர்க்கத்தை விடவும், சொர்க்கம் எவ்வளவு உயர்ந்தது, அந்த சொர்க்கத்தை விடவும் உங்களுக்கு உயர்ந்த ஒன்றை நான் வழங்கப் போகிறேன். சொர்க்கவாசிகள் எவ்வளவு அற்புதமான ஒரு உரையாடல் பாருங்க. ரப்போடு உரையாடக்கூடிய அந்த பாக்கியம். காலு யா ரப் வ அய்யு ஷைஇன் அஃதல் மின் தாலிக். சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், இதை விட சிறந்தது வேற என்ன இருக்க முடியும்? சொர்க்கத்தை விட சிறந்தது வேற என்ன இருக்க முடியும்? அஃதல் மின் தாலிக். ஃபயகூலு, அல்லாஹ் சொல்வான், உஹில்ல அலைக்கும் ரித்வானி, உஹில்ல அலைக்கும் ரித்வானி, அதாவது நான் உங்கள் மீது எனது திருப்தியை அருளுகிறேன். அல்லாஹுடைய பொருத்தம், அந்த அல்லாஹுடைய ரிவா, பொருத்தம், அதை நான் உங்களுக்கு வழங்கிவிட்டேன். வல அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு நான் உங்கள் மீது ஒருபோதும் கோபப்பட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த இறை திருப்தி என்பதுதான் அந்த சொர்க்கத்தை விட உன்னதமானதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போதும் சொல்கிறான், சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் சொல்லி வந்து சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கத்தை விட அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறதே, அதை விட பெரியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அருமை சகோதரர்களே, அந்த இறை திருப்திக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் அந்த இறை திருப்தி நமக்கு கிடைத்து விட வேண்டும். அந்த இறை திருப்தி அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ذلك لمن خشي ربه. எப்படி சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ذلك لمن خشي ربه. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது? யாருக்கு இந்த சிறப்பு? லிமன் خشي ربه, யார் ரப்பை பயந்தார்களோ, யார் ரப்புக்கு அஞ்சினார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பு. அன்பிற்குரிய அருமை சகோதரர்கள், இந்த செய்தி எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி என்று பாருங்கள். நாங்கள் அந்த இறை திருப்திக்காக பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது சமுதாயத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட விட்டுட்டு அழைத்து வாங்கன்ற அவங்க வேகமாக அவசரமாக சென்றார்கள். அவசரமாக சென்ற போது அல்லாஹ் கேட்கிறான், அம்மா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா, உங்களுடைய சமுதாயத்தை விட்டு நீங்க இவ்வளவு
அவசரமாக வருவதற்குரிய காரணம் என்ன? இவ்வளவு வேகமாக நீங்க வந்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் அற்புதமானது, ஆச்சரியமானது. அஜில்து இலைக ரப்பி லிதர்தா என்று சொல்கிறார்கள். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்தேன் என்று சொல்கிறார். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் அவசரமாக வந்தேன். ஏன்? அவங்க ரப்போடு உரையாட போறாங்க. அதுல அவங்களுக்கு அற்புதமான இன்பம் இருக்கிறது. அதை விட ஒரு இன்பம் இருக்க முடியுமா? எனவே அது திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும், பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு நான் வேகமாக வந்தேன். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, மிக அற்புதமான ஒரு செய்தி. இறை திருப்தி தான் ஒரு மூவனுடைய இலக்காக, இலட்சியமாக இருக்கிறது. சொர்க்கம் என்பது உன்னதமானது. அதற்கு பிறகு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த உன்னதமான சிறப்பு இருக்கிறதே, அதாவது எனது திருப்தி, எனது ரிலா உங்களுக்கு, அதை நான் உங்களுக்கு அருளிவிட்டேன். இதற்கு பிறகு ஒரு காலம் நான் உங்கள் விஷயத்தில் கோவப்பட மாட்டேன். அருமையான சொல். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய துவாக்கள்ல பாருங்க, எவ்வளவு துவாக்கள்ல இந்த ரிவாவை கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்கிறது. நாங்க படித்த துவாக்கள், குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய துவாக்கள்ல, வான் ஆமல சாலிஹன் தருவா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக நான் கேட்கிறோம் அந்த துவால. இது நாங்க படிக்கக்கூடிய 22வது செய்தி, ஹதீஸுல் குதுசி. அடுத்து வருவோம் என் அருமை சகோதரர்களே, 23வது செய்திக்கு வருவோம். இந்த 23வது செய்தியை பொறுத்தவரையில், அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அனஸின் யர்ஃபஉஹு அன் அல்லாஹ யகூல் لأهون أهل النار عذابا لو أن لك ما في الأرض من شيء كنت تفتدي به قال نعم قال فقد سألتك ما أهون من هذا وأنت في صلب آدم ألا تشرك بي فأبيت إلا الشرك. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகிறான். எப்படி? லி அஹ்வனி அஹ்லின் நாரி அதாபன். நீங்க எடுத்தீங்கன்னா நரகவாசிகள்ல, மறுமையில நரகவாசிகள்ல அஹ்வனண்டா மிக லேசான தண்டனை. அதாப், நரகவாசிகள்ல மிக லேசான தண்டனை யாருக்கு வழங்கப்படும்? அந்த லேசான தண்டனை வழங்கப்படக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்பான்? லேசான தண்டனை வழங்கப்படக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், லவ் அன்ன லக மா ஃபில் அர்லி மின் ஷைஇன் குன்த தஃப்ததி பிஹி, அதாவது பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் உனக்கே சொந்தம், பூமியில் உள்ள அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று இருந்தாலும், அதாவது நீ அவற்றை பிணைத்தொகையாக தரவும், அதன் மூலம் இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெறவும் நீ முன்வருவாய் அல்லவா? குந்த தஃப்ததி பிஹி என்றா அதை ஒரு பணயமாக வைத்து, அதை பிணையாக வைத்து, அதிலிருந்து நீ இந்த தண்டனையிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள நீ முன் வருவாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பான். பாருங்க, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2% 100% ஜக்காத்தை கொடுக்க யோசிச்சு கொண்டிருக்கிறான். அவன் சொல்றது மிக அற்பமானது கேட்கப்படுது, அதே கொடுக்குறான். இல்லை, இது இப்ப இங்க கேட்கப்படுது, அந்த காஃபிரிடம் கேட்கப்படும், நிராகரிப்பாளனிடம் என்ன கேட்கப்படும்? அதாவது உனக்கு பூமியிலுடைய அளவுக்கு சொத்துக்கள் நிறைந்திருந்து, செல்வங்கள் நிறைந்திருந்து, அவற்றை பிணைத்தொகையாக வைத்து நீ இந்த வேதனையிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள முன் வருவாய் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு தந்தா நிச்சயமாக அவன் முன் வருவான். நீங்க உலகத்துல நாங்க சர்வசாதாரணமா பாக்குறோம், என்ன, ஒரு நோய் வந்து விட்டாலே அவன் அந்த நோயை குணப்படுத்துறது அவன் சொத்துக்களே வித்து விட்டுறான். சில பாத்தீங்கன்னா அவன் அனைத்து சொத்துக்களையும் வித்தாவது தனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், தனக்கு அந்த நோயிலிருந்து குணம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு சொத்துக்களே வித்து கடனாளியாக கூட அவன் ஆகிவிட தயாராகிறான். ஏன்? அவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு அற்பமான வாழ்க்கை, அப்படித்தானே? ஒரு அற்பமான வாழ்க்கை. சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கு செலவு செய்வான், செஞ்சுட்டு அவன் அதுக்கு பிறகு வாழ போற காலம் நிரந்தரமா வாழ போறானா? இல்லை, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம். சில நேரம் அவன் ஆல்ரெடி ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்திருப்பான். வாழ்ந்த பிறகு அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோயிலிருந்து அவன் குணமடைவதற்கு அவனோட சொத்துக்களை ஃபுல்லா விற்க வேண்டும், அவன் முன் வருகிறான். அதுக்கப்புறம் அவன் வாழ போற காலம் எவ்வளவு அவனுக்கே தெரியும். நான் மிஞ்சி போன ஒரு 10 வருஷம் வாழ போறேன் அல்லது ஒரு 15 வருஷம் வாழ போறேன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்யறான்? அவன் முன் வருகிறான். இது நாங்க இந்த உலகத்துல சர்வசாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது மறுமையில அவன் அந்த தண்டனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள, அது நரகத்தில் இவனுக்கு தான் மிக குறைவான தண்டனை.
நரகத்துல மிக குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவன். அஹுவனி அஹலின்னா, மிக லேசான குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவன். இது இவன்கிட்ட தான் கேட்கப்படுது. அப்போ கடுமையான தண்டனை அனுபவிக்காம எப்படி சொல்லுவான்? குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவனே என்ன சொல்லுவான்? ஆம், இந்த பூமியுடைய அளவுக்கு எனக்கு செல்வங்கள் இருந்தாலும் அவற்றை நான் ஒரு ஈட்டு தொகையாக வைத்து, அவற்றை பிணையாக வைத்து நான் இந்த தண்டனை என்னை காத்துக்கொள்ள நான் என்ன செய்வேன்? நான் அதற்கு தயாராகுவேன் என்பதை அவன் சொல்லுவான். நான் அதற்கு முன் வருவேன் என்று சொல்லுவான். காலனாம். அடுத்ததான் முக்கியமான விஷயம் பாருங்க. வகத் சஅல்துக மா ஹுவ அஹ்வனு மின் ஹாதா. நான் உன்னிடம் இப்படியெல்லாம் உலகத்துல கேட்கல. என்ன உன்னோட பூமியுடைய அளவுக்கு நீ தர வேண்டும்? அப்படி உன்னிடம் கேட்கல. உன்னிடம் உலகத்தில் கேட்டது மிக அற்பமான ஒன்றை அல்லவா நான் கேட்டேன். அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க. உலகத்தில் நான் உன்னிடம் கேட்டது மிக அற்பமானதை அல்லவா உன்னிடம் கேட்டேன். என்ன கேட்டேன்? வாந்த ஃபீ சுல்பி ஆதம். நீ எங்க இருந்தாய்? அந்த ஆதமுடைய முதுகன் தண்டில் நீ இருந்த போது இதை விட லேசான ஒன்றை அல்ல உன்னிடம் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? அல்லா துஷ்ரிக பி, நீ எனக்கு எதையும் இணையாக்க கூடாது, நீ எனக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. அதைத்தான் உன்னிடம் கேட்டேன். இல்ல ஷிர்க். அப்ப நீ என்ன செய்து விட்டாய்? நீ உன்னை உலகத்துக்கு அனுப்பிய போது எனக்கு இணை கற்பிப்பதை தவிர வேற எதற்கும் நீ ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் ஷிர்க்கை நான் செய்தே ஆகுவேன். அப்படித்தானே? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஷிர்க்கை செய்தே ஆகுவேன் என்றுதான் இருக்கான். நீ இந்த இணை கற்பிப்பதை தவிர வேற எதற்குமே நீ ஒப்புக்கொள்ளவில்லை. அப்ப இதை நீ மறுத்தாய். உன்னிடம் கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதான், நீ எனக்கு ஷிர்க் செய்யக்கூடாதப்பா, ஷிர்க் செய்யக்கூடாது. நாங்க பார்த்தோம், சில வரலாறுகளை படித்தோம், பார்த்தோமா இல்லையா? அவன் வாழ்க்கையில எந்த நன்மையும் கிடையாது, ஆனா அவன் தௌஹீதுல இருந்தான், அவன் ஷிர்க் செய்யல, அல்லாஹ் அவனை மன்னித்தான் என்ற வரலாறுகள் நாங்க பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரியான செய்திகள் படிச்சோமா இல்லையா? அப்ப எனவே அவன் பாத்தீங்கன்னா என்ன, தௌஹீத் அதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நான் ஷிர்க் செய்வேன், நீ அதன் செய்யாய். உன்னை மிக கேட்க இவ்வளவு பெரிய, நீ இந்த பூமியுடைய அளவுக்கு எல்லாம் செல்வங்கள் எல்லாம் செலவு செய்யணும் கேட்கல, எனக்காக நீ வழங்கணும் உன்னிடம் கேட்கவில்லை, உன்னிடம் கேட்கப்பட்டது மிக மிக அற்பமான ஒன்று, எனக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, ஆனா நீ என்ன செய்தாய்? அப்ப நீ அந்த ஷிர்க்கை தவிர வேற எதற்கும் நீ ஒப்புக்கொள்ளவில்லை, ஷிர்க்கை நான் செய்தே ஆக வேண்டுதான் நீ இருந்தாய். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம். நாங்க ஷிர்க்ல இருந்து எவ்வளவு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நமது சமுதாயத்திலே எவ்வளவு மக்கள் அமளிபாதத்துகளோடு இருந்தாலும் ஷிர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஒரு குற்றம், நன்மைகள்லாம் அழித்து விடக்கூடிய ஒரு பாவம். ஷிர்க்கில் உள்ளவனுடைய நிலை இதுதான். அவனுடைய நிலை நாளை மறுமையில பாருங்க, நீ உன்னிடம் கேட்ட ஒன்றே ஒன்று. இப்போ ஒருத்தன் ஷிர்க்கு செஞ்சாண்டா அவன் செய்யக்கூடிய இபாதத்துக்கு எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இதுவா இல்லையா? உலக மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இந்த செய்தி. பாருங்க, இந்த செய்தி நான் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்? நீங்க இந்த ஷிர்க்கை விட்டு விடுபடுங்க, இதுதான் உங்களுக்கு சுபீட்சம், இதுதான் உங்களுக்கு ஈடேற்றம், இதுதான் உங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், எவ்வளவுதான் கொரோனா போன்ற இப்படியான இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வந்தும் என்ன செய்யறான்? ஷிர்க்கை விட்டு மீள்றான் இல்ல, ஷிர்க்கை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். படைத்த ரப்பே அறியாது இருக்கிறான் என்பது எவ்வளவு வேதனையாக கவலையாக இருக்கிறது. எனவே இந்த செய்தி புகாரில 3334வது செய்தியாக இடம்பெறுகிறது. பாருங்க, குறைந்த வேதனை அனுபவிக்கக்கூடியவனை நரகத்துல இந்த பூமியுடைய அளவுக்கு அவனுக்கு செல்வம், தங்கம், வெள்ளி, செல்வங்கள் இருந்தாலும் அதை பிணையாக வைத்து அவன் தன்னையிலும் தன்னை காத்துக்கொள்ள முன் வருவான். அவ்வளவு பயங்கரமான நரகத்துடைய தண்டனை. எனவே நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று இந்த ஷிர்க் என்ற பாவத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக அந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது எவ்வளவு கவலை அளிக்கிறது. அப்ப நாங்கள் சமுதாயத்துக்கு இவைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், விளக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் வருவோம் 24வது செய்திக்கு வருவோம். 24வது ஹதீஸுல் குத்ஸி. அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الله عز وجل سبقت رحمتي غضبي. முஸ்லிம்ல 7146வது செய்தி. நீங்க எடுத்து பாருங்க. அதாவது அற்பமான மனிதன் என்ன செய்யறான்? அவனுக்கு கோபம் ஏற்பட்ட உடனே அவன் எதையெல்லாம் என்னென்னமோ செய்யறான், அப்படித்தானே? ஒரு பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு கோபம் ஏற்பட்டவுடன் என்ன செய்யறான்? அதாவது அவன் சொல்கிறான், எனக்கு கோபம் வந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது, என்ன பேசுவேன் எனக்கு தெரியாது. சில கோபப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்?
சில ஆட்சியாளர்கள் தங்களுடைய நாட்டு மக்களை அழிக்கிறார்கள், அழித்து ஒழிக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது, அவர்களை கோபப்படுத்தி விட்டார்கள் என்று மனிதன் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், மகத்துவமிக்க அல்லாஹ் கூறினான், சபகத் ரஹ்மதி கலபி, அதாவது எனது ரஹ்மத் இருக்கிறதே என் கோபத்தை முந்திவிட்டது, எனது அருள் இருக்கிறதே, எனது அந்த கருணை இருக்கிறதே, எனது அந்த எனது இரக்கம் கருணை என்பது என் கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இதில் நமக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத், அவனது கருணை மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் யாரும் வாழ முடியாது, அழிந்தே போயிருப்பார்களே. அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள், துணிந்து பாவங்களை செய்கிறார்கள். நினைச்சு பாருங்க, ஒருத்தன் பாவம் செய்யும் போது அவன் அல்லாஹ்வுடைய எவ்வளவு அருள்களை அனுபவித்துக் கொண்டு அந்த பாவத்தை செய்யறான்னு பாருங்க. அப்படிதானே? ஒருத்தன் பாவத்தை செய்யறான்டா, பாவத்தை செய்யும் போதும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருள்களை அனுபவித்துக் கொண்டுதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். அவனோட கண்களாக இருக்கலாம், கைகளாக இருக்கலாம், உடலுடைய உறுப்புகளாக இருக்கலாம். இதுதானே பாவத்துக்கு சம்பந்தப்படுது. இந்த உடலுடைய உறுப்புகள் தான் அவனது பாவத்துக்கு சம்பந்தப்படுது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்யலாம்? நான் கொடுத்த உறுப்புகளை வைத்துக் கொண்டே நீ எனக்கு மாறு செய்கிறாய் என்றால் நினைச்ச உடனே அதை என்ன செய்யலாம்? அந்த உறுப்புகளை, அதற்குரிய சக்தியை அல்லாஹ் எடுத்துடலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான், அவகாசம் வழங்கி கொண்டே இருக்கிறான். அவனது ரஹ்மத், அதனுடைய விசாலத்தன்மை ஏன், அதாவது என் கருணை என்பது கோபத்தை முந்திவிட்டது. அப்ப என்ன? கோபம் என்ற பண்பு அல்லாஹ்வுக்குள்ளது, அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு அவனுக்குரிய பண்பு. ஆனால் கோபத்தை அவனது ரஹ்மத், கருணை என்ன செய்திருக்கிறது? முந்தி இருக்கிறது என்பதுதான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? ஆனா இந்த மனிதன் வரம்பு மீறி அந்த எல்லையே தொடுகின்ற போது என்ன செய்யப்படுவான்? அல்லாஹ் தண்டனையை கொண்டு பிடிப்பான். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா இன்தகம்னா மின்ஹும். இந்த ஃபிரௌன், அவனுடைய அந்த அநியாயக்கார கூட்டம் எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள். அதாவது ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தார்கள், வெட்டி தள்ளினார்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டார்கள், அந்த சமுதாயத்தை அடிமைகளாக மிக மோசமாக நடத்தினார்கள். எத்தனை அட்டகாசங்கள், அக்கிரமங்களை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பையும் அவகாசத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் பல அத்தாட்சிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் இறுதியில் அவர்களுடைய அக்கிரமம் எல்லை கடந்து செல்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களை அழித்தோம், அவர்களை பழி தீர்த்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நாம் எவ்வளவு அல்லாஹ்விடம், நாம் ரப்பிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க இந்த துஆவில் எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். உனது சகல விதமான கோபத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவங்க ஓதுவாங்க. எனவே அருமை சகோதரர்களே, பாருங்க, இந்த செய்தி ஒவ்வொரு மூமினும் எண்ணி பார்க்க வேண்டும். யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்க ரப்புல் ஆலமீனே, இப்படி அவனது ரஹ்மத், கருணை, இந்த கருணையின் மூலம் நான் தப்பித்து இருக்கிறேன் என்றால், நான் எனக்கு கீழுள்ளவர்களுக்கு எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நான் எப்போதும் ரப்புடைய ரஹ்மத், அந்த அருள் கிடைக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அவனை கோபப்படுத்தக்கூடிய செயல்களை நான் செய்துவிடக் கூடாது என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என சிலரை பார்த்தீங்கன்னா இஸ்லாம் போதிக்கக்கூடிய கடவுள் என்பது என்ன, ஒரு காட்டுமிராண்டித்தனமானது, கொடுமையானது எல்லாம் ஒரு மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத காரணத்தால் விளங்கி வச்சிருக்காங்க. நாங்க இந்த செய்திகளை சொல்ல பாருங்கள், அவனது ரஹ்மத், அவனுடைய அருள், அவன் எவ்வளவு இந்த உலகத்தில் அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரிஸ்கை வழங்கி கொண்டிருக்கிறான், உணவை வழங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அவன் நாடினால் அவர்களுக்கு ஒரு சொட்டு நீரை கூட கொடுக்காமல் ஆக்கலாம். அல்லாஹ் வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். சில பொழுதுகளை பார்த்தீங்கன்னா, அவனை ஏற்று நம்பி வாழக்கூடியவர்களை விட அவர்கள் சுகபோகமாக வாழக்கூடிய எவ்வளவு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதற்கு சொல்லுது? அவனது ரஹ்மத்தை தான் சொல்கிறது, அவனது ரஹ்மத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள. அவர்கள் அவ்வளோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தும் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் தான் கொடுக்கிறான். என்ன அவகாசம் தான், திரும்ப 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 அவகாசம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இதில் நாங்கள் படிக்கக்கூடிய நறுமை சகோதரர்களே 24வது செய்தி. அடுத்து நாங்கள் 25வது செய்திக்கு வருவோம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يقبل الله العرض يوم القيامة ويطوي السماء بيمينه ثم يقول أنا الملك أين ملوك الأرض. ரவாஹுல் புகாரி. அனைத்துக்கும் முடிவு கட்டப்படக்கூடிய நாள் இந்த மறுமையுடைய நாளை நறுமை சகோதரர்களே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? பூமியை தனது கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான். யக்பிலுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா. பூமி அல்லாஹ் மறுமை கியாமத்துடைய நாளில், மறுமை நாளில் அல்லாஹ் பூமி என்ன செய்வான்? தனது கைப்பிடிக்குள் அடக்கிக் கொள்வான். யக்பிலுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா வயத்வி ஸமாஅ பியமீனி. வானத்தை தனது வலக்கரத்தில் அவன் சுருட்டிக் கொள்வான். வயத்வி ஸமாஅ பியமீனி. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பூமி எவ்வளவு விசாலமானது, வானம் எவ்வளவு விசாலமானது. இவைகள் அவனது கைப்பிடிக்குள் சுருக்கப்படும் என்றால் மகத்தான ரப்பை பற்றி கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் அருமை சகோதரர்களே. ரப்புடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பேராற்றலையும் உயர்வையும் எண்ணி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். சும்ம யகூலு, பிறகு அவன் சொல்லுவான், அனல் மலிக், நானே அரசன். ஐன முலூக்குல் அர்த், எங்கே பூமியின் அரசர்கள்? பூமியின் அரசர்கள் எங்கே என்று கேட்பான். அங்கு யாரும் பதில் சொல்ல முடியுமா? அதாவது வாய் திறக்க முடியாத நாள், வாய் பேச அவன் அனுமதித்தவர்களை தவிர வேறு யாரும் பேச முடியாத நாள். அனைவரும் அடங்கி போய் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆதியர் ரஹ்மானி அப்தா. வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் அவன் முன்னால் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும். அனைவரும் அடிமைகளாகத்தான். அவன் உலகத்தில் பெரும் வல்லரசை ஆட்சி செய்தவனாக இருக்கலாம். வல்லரசின் சாம்ராஜ்ய பெரும் பெரும் வல்லரசுகள் சாம்ராஜ்யங்களின் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கலாம். ஒன்றுக்கு பலமுறை ஆட்சி செய்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அனைவரும் அவன் முன்னால் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும். அனல் மலிக், நானே அரசன். ஐன முலூக்குல் அர்த், எங்கே பூமியின் அரசர்கள்? இந்த பூமியில கர்ஜித்தவர்கள் எங்கே? அல்லாஹ்வுக்கு சவால் விட்டவர்கள் எங்கே? பதில் சொல்ல முடியுமா? அனைவரும் அடங்கி போய் நிற்பார்கள். ஐன முலூக்குல் அர்த். இந்த செய்தி புகாரில 7382வது செய்தியாக, ஹதீஸுல் குதுசியாக இது பதிவாகிறது. நர்மை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் என்ன செய்திருக்கிறான்? ஒரு நாளை அவன் குறிப்பிட்டு வைத்திருக்கிறான். ஒரு நாளை அவன் நியமித்து விட்டான். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அந்த நாள் நேரம் குறிக்கப்பட்ட நாளாக அந்த நாள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நாள் அவன் எப்போது அந்த நேரத்தை குறித்து விட்டானோ அப்போது அது நிகழும். அதற்கு பிறகு அனைத்துக்கும் கணக்கு தீர்க்கப்படும். முன்னால் நடக்கக்கூடிய அட்டகாசங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் அனைத்துக்கும் அங்கு கணக்கு முடிவு அங்கு இருக்கிறது. முடிவு கட்டப்படக்கூடிய நாள், அனைத்துக்கும் நீதியான தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள். அனல் மலிக், நானே அரசன் என்றால் யார்? அவன் அனைவருக்கும் நீதி செலுத்தக்கூடிய அந்த அரசன். நான் தான் இன்றே அரசன். எங்கே பூமியுடைய அரசர்கள் என்றால், பூமியிலே நன்றாக ஆட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள், மோசமாக ஆட்சி செய்தவர்கள் அனைவரும் இருக்கிறார். சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர்களா? அவங்க யாரு? நிழலே இல்லாத நாள் அந்த நிழல் அல்லாஹ் கொடுப்பான். இமாமுன் ஆதில், நேர்மையான ஆட்சியாளர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அநியாயக்காரர்கள், மோசமான ஆட்சியாளர்களா? அவர்கள் கடுமையான பிடி அங்கு இருக்கிறது. தப்ப முடியாத நறுமை சகோதரர்களே. எனவே இது நாங்கள் இதில் படிக்கக்கூடிய 25வது ஹதீஸுல் குதுசி. அடுத்து நாங்கள் வருவோம் 26வது ஹதீஸுல் குதுசிக்கு வருவோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா அஹப்ப அல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். இது ஒரு அற்புதமான ஹதீஸ், அற்புதமான ஒரு ஹதீஸுல் குதுசி. நன்றாக உங்களோட உள்ளத்தில் இந்த செய்தியோடு வைங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிப்ஹு فيحبه جبريل فينادي جبريل في أهل السماء إن الله يحب فلانا فأحبوه فيحبه أهل السماء ثم يوضع له القبول في الأرض. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அஹப்ப அல்லாஹுல் அப்த, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால், நன்றா செய்திய கவனி, நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீலை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, பேராற்றலை பார்த்தோம்.
என்ன? வானம் சுருட்டி அவனது கையில், சில ரிவாயத்தில் ஒரு விரலின் மீது இருக்கும் என்று வருகிறது. பூமிகள் சுருட்டி ஒரு விரலில். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அற்பமான ஒரு படைப்பு நாம், இந்த மனித படைப்பு. அவனது அடியார்கள்ல அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால், இதா அஹப்ப அல்லாஹுல் அப்த, அல்லாஹ்வுடைய ஒரு அடியானை நேசித்து விட்டால், நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீல் யார்? அவரது இறக்கைகள் 600 இறக்கைகள். அவர் ஒரு இறக்கையை விரிப்பாருன்னா அது வானங்கள் பூமியை மறைத்து விடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட படைப்பு அவர். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான். அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் எனது பேரை, உங்களது பேரை சொல்வதை விட ஒரு சிறப்பு இருக்கிறதா, உயர்வு இருக்கிறதா? இன்னாரை என்று அவரது பேர் சொல்லப்படும். இப்படிதானே? இன்னார் என்று சொல்லும் போது அவரது பேர் சொல்லப்படும். இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான். இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா? அருமை சகோதரர்களே, அந்த அரசுடைய ரப்பிடம், அந்த அரசுடைய ரப் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடமும் எனது பேரை, உங்கள் பேரை சொல்வானாக இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு உயர்வு இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. நாங்க படித்த ஒரு ஹதீஸ, சூரத்துல் பையினா என்ற அத்தியாயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உபையே, அல்லாஹ் எனக்கு சொன்னான், உங்களிடம் இந்த சூரத்துல் பையினா லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டுமாறு சொன்னான். அவங்க அந்த இடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? உங்களிடத்தில் அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா என்பதுதான் அவங்களோட கேள்வி. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் உங்கள் பெயரை என்னிடம் சொன்னான். அப்போது அவர்கள் அழுதார்கள். ஃபபகா, அவர்கள் மகிழ்ச்சியால் அழுதார்கள், சந்தோஷத்தால் அழுதார்கள். அந்த நபித்தோழருக்கு கிடைத்த சிறப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஹதீஸுக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும், இந்த செய்திக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். என்ன? அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக, அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற அடியானுடைய செயல்களாக எமது செயல்கள் வெளிப்பட வேண்டும். அப்போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தினான். அல்லாஹ் இன்னாரை நேசித்து விட்டான், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். யாருடைய நேசம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நேசம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விடுகிறது அந்த அடியானுக்கு. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நேசம் கிடைத்து விடுகிறது. ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், அந்த அடியாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசிப்பார்கள். அதுக்கு பிறகு ஃபைனாதி ஜிப்ரீல் ஃபி அஹ்லி ஸமா, அந்த விண்ணகத்தில், வானில், உலகில் உள்ள அனைத்து மலக்குகளுக்கும் அறிவிப்பு செய்யப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த அறிவிப்பை செய்வார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். இன்னும் சில ரிவாயத்துக்கள், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். யுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த அடியாரை நேசிப்பார்கள். அருமை சகோதரர்கள், இது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆடம்பரங்கள், சுகபோகங்கள், பட்டம், பதவிகள், இதை எதோடையும் வைக்க முடியாது. இது அவ்வளவு ஒரு சிறப்பு உயர்வு. இதெல்லாம் தற்காலிகமானது, இது நிரந்தரமானது, இது நிலையானது, இது உயர்வானது. அருமை சகோதரர்களே, சும்ம யுதஉ லஹுல் கபூலு ஃபில் அர்த், பிறகு என்ன செய்யப்படும்? அவருக்குரிய அந்த கபூல், அந்த அங்கீகாரம் இந்த பூமியிலே அவருக்கு வழங்கப்படுகிறது. அது பூமியில் உள்ளவர்களும் அவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள், பூமியில் உள்ளவர்களும் அவரை நேசிப்பார்கள். நாங்க நபித்தோழர்களுடைய பெயர்களை கேட்கும் போது அவங்களை நேசிக்கிறோமா இல்லையா? ஏன்? அந்த நேசம் அங்கே வைக்கப்பட்டு விட்டது. நபிமார்களை இருக்கலாம், நபித்தோழர்களாக இருக்கலாம், அதே போன்ற இந்த தீனுக்காக வாழ்ந்து அர்ப்பணித்த இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது நாங்கள் வாய் நிறைய சொல்கிறோம் ரஹிமஹுல்லா. ஏன்? அந்த அந்த நேசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அவ்வளவு தங்களை இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவர்கள். இந்த கபூல் என்பது பூமியில் என்ன செய்யப்படுகிறது? அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தி ஒரு அற்புதமான செய்தி. உண்மையில் ஒரு மூமினுடைய இலக்கு இதுதான். ஒரு மூமினுடைய வாழ்வில் இலக்கு என்னவென்றால், நான் அந்த இறை நேசத்துக்குரியவனாக நான் வாழ்ந்து எனது உயிர் பிரியும் போது நான் அந்த இறை நேசத்தை பெற்றவனாக நான் மரணிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் இதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் எமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம் எனக்கு கிடைத்து, அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேசம்,
வானுலகில் உள்ள அனைத்து மலக்குகளின் நேசம், அதன் பிறகு அந்த நேசம் பூமியிலே கபூல் செய்யப்படுகிறது, பூமியில் உள்ள அனைவருடைய நேசமும் கிடைக்கக்கூடியதாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறதே. நறுமை சகோதரர்கள், இந்த ஹதீஸுல் குதிசி பேசுகிறதே, இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக, இந்த உன்னதமான சிறப்பை அடைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. இந்த செய்தியை நாங்க நமது உள்ளத்தில் ஆழமாக நாங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். புகாரில 3209வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமை சகோதரர்களை, இது நாங்கள் படித்த 26வது செய்தியாக இருக்கிறது. அப்ப எனவே நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் நாங்கள் 40 ஹதீஸுல் குதிசிகள்ல நாங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 14 செய்திகள் இருக்கின்றன. 14 ஹதீஸ் குதிசிகள், சில அவற்றையும் நாம் நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். நாம் என்னென்ன செய்திகளை படித்தோமோ கேட்டோமோ அவற்றை எமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கெல்லாம் நமக்கு அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்